ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. திருவாவடுதுறை இதில் கட் ஆகிட்டு இந்த லேப்டாப்பில், அதனால் கொஞ்சம் புதுசாக அடுத்த ஒரு பார்ட்டு சொல்கிற மாதிரி இதை ஆரம்பிக்கிறேன், கேட்டுக்கோங்க. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த அண்டப்பகுதியில் அந்த 146வது எபிசோடில் அறுவகை சமயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி. இந்த அறுசமயங்களை பற்றி சைவ சித்தாந்த நூலில் ஒன்றாகிய திருக்கழிற்றுப்படியாரில் கூறுகின்றார். ஆகமங்கள் எங்கே, அறுசமயம் தான் எங்கே, யோகங்கள் எங்கே, உணர்வு எங்கே, பாகத்து அருள் வடிவும் தானுமாய் ஆண்டிலனேல் அந்த பெருவடிவை யார் அறிவார் பேசு. அதாவது உயிர்க்கு உயிரிப் பொருளை உணர்த்தும் சிவாகமங்களை நாம் எப்படி பெற்றிருக்க முடியும்? இறைவன் குரு உருவத் திருமேனி எடுத்து வராவிட்டால் எப்படி பெற முடியும்? அறுசமயங்கள் என்றால் என்ன? அதனுடைய கோட்பாடுகளை நாம் எப்படி தெரிய முடியும்? ஆகையினால் அந்த இறைவன் குரு உருவத் திருமேனியில் வருகின்றான் அப்படின்னுட்டு இதுலயும் அந்த அறுசமயம் தான் எங்கே அப்படின்னுட்டு அந்த அறுசமயத்தை பற்றி இந்த திருக்கழிற்றுப்படியாரில் கூறுகின்றார். மேலும் திருப்புகள்லையும் அறுசமய சாத்திர பொருளோனே, அறிவுள் அறிவார் குணக்கடலோனே, குருமுனிவன் ஏத்தும் முத்தமிழோனே, குமரகுரு கார்த்திகை பெருமாளே என்று அருணகிரிநாத பெருமான் கூறுகின்றார். பிறவியலை ஆற்றினில் புகுதாதேங்கிற திருப்புகள்ல அறுசமய சாத்திர பொருளோனே, அந்த அறுசமயங்களில் உள்ள சாத்திர பொருளாக அந்த இறைவன் தான் இருக்கின்றான்னு சொன்னதுனால அதுவும் மணிவாசகர் சொன்ன அந்த திருத்தகும் அறுவகை சமயம்தான். இதே அறுவகை சமயத்தை பற்றி சிவஞான சித்தியார்ல மங்கள வாழ்த்து சிவபெருமான் வழிபாட்டுல அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் கூறுகின்றார்கள். அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் வேதாகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பன்னாகி செறிவொழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம். அதாவது அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய், அதைத்தான் இதுலயும் புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் அப்படின்னுட்டு அந்த சமயங்கள் சொல்லப்படுகிறது. அதுல அந்த அகச்சமயம் நீங்களாக உள்ள அந்த முக்கூற்று புறச்சமயங்களில் தனித்தனியே 6 வகை சமயங்கள் இருக்கின்றது. அவற்றின் வேறாக இருக்கக்கூடிய அந்த அகச்சமயத்தாருக்கு இறைவன் அருளி செய்கின்றான் அப்படின்னுட்டு இதுலயும் அந்த அறுவகை சமயத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அறுவகை சமயத்தோர்க்கும் அவவர் பொருளாயின்னுட்டு சிவஞான சித்தியார்ல சொல்லப்படுகிறது. நான் எடுத்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா சிவஞான போதம்
சிவஞான போதத்துல அவையடக்கம் அப்படிங்கிற பாடல். தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எமை இகழார் தம்மை உணரார் உடங்கு இயைந்து தம்மின் புணராமை கேளாம் புறன். அதாவது இந்த அவையடக்கத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, உடைமை பொருளாகிய தம் இயல்பினை முன் உணர்ந்து தன்மை உடையானாகிய தலைவனது இயல்பை பின்பு உணரும் சித்தாந்த செய்வர். அவர்கள் எம்மை உடைமை எம்மை தமக்கு ஆளாக உடையவர் ஆகலின் எமை இகழார் எம்மை குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு போதாட்டுதல் என்று இகழ மாட்டார்கள் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. இவ்வாறு தம்மை உணரமாட்டாத ஏனைய சமயத்தவர்கள், அதான் தம்மை உணரார் தம்மை உணரமாட்டாத ஏனைய சமயத்தவர்கள் தம்மை உடையவனாகிய தலைவனையும் உணரமாட்டார்கள், உணரார். அவர்கள் ஒரு இடத்தில் கூட்டமாக கூடி தமக்குள் ஒற்றுமையின்றி ஒருவரிடமிருந்து ஒருவர் மாறுபட்டு நின்றே ஆரவாரிப்பர் ஆகலின் அவர்கள் நம்மையும் நம்மால் செய்யப்படும் நூலையும் இகழ்ந்து உரைக்கும் புறம்பான சொற்களை நாம் பொருளாக கொள்ள மாட்டோம் அப்படின்னுட்டு இதற்கு பொருள். இதுல இந்த கேளாம் புறன் அப்படிங்கிற இதுல புறன் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா ரெட்டுற மொழிதல் அப்படிங்கிற இதுல அதுக்கு 2 விதமாக பொருள் கொள்ளலாம். அதாவது புறன் அப்படிங்கிறது 2 விதமான பொருளை நமக்கு தரும். ஒன்று இகழ்ந்து உரைப்பது, மற்றொன்று புறம் கூறுவது அப்படிங்கிறதுல. அந்த இகழ்ந்து உரைப்பது அப்படிங்கிறது புறச்சமயிகள் சித்தாந்த சைவத்திற்கு புறம்பாய் நின்று நேரிலேயே இகழ்ந்து கூறுவதை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அடுத்து புறம் கூறுவதுன்னு அர்த்தம் எடுத்தோம்னா அது புறம் கூறுவது அந்த புறன் கேளாம் புறன்கிறதுக்கு முதல்ல என்ன பார்த்தோம், இகழ்ந்து உரைப்பதுன்னு பார்த்தோம். இப்ப 2வது அந்த புறன்கிற வார்த்தைக்கு புறம் கூறுவது என்பது அப்படின்னு பொருள் எடுத்தோம்னா என்பது அகச்சமயிகள் சித்தாந்த சைவர்களின் முன்னின்று கூறாமல் பின்னின்று இகழ்ந்து கூறுதலை குறிக்கும். அதாவது சித்தாந்த சைவர் அல்லாத பிற சமயங்களை புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் என்று 4 விதமாக வகுத்து சிவஞான சுவாமிகள் கூறுகின்றார்கள். அதுல முதல் 3ஐயும் முக்கூற்று புறச்சமயம் என்றும் இவர்கள் நாம் முன்னின்று இகழ்ந்து உரைப்பவர்கள் அப்படின்னு கூறுகின்றார்கள். அகச்சமயிகள் சித்தாந்த சைவத்திற்கு புறம்பாய் நின்று நமக்கு பின்னின்று இகழ்ந்து உரைப்பவர்கள் ஆவர்கள் அப்படின்ட்டு இந்த புறன்கிறதுக்கு 2 விதமாக பொருள் எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அகச்சமயிகள் அந்த முக்கூற்று புறச்சமயிகள் அந்த முக்கூற்று புறச்சமயிகள் அவர்கள் முன்னே நின்று இகழ்ந்து உரைப்பார்கள், அகச்சமயிகள் பின்னின்று இகழ்ந்து உரைப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி இதுல 2 விதமாக பொருள் எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த புறன்கிறதுக்கு சிவஞான போதத்துல அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அந்த இறைவன் திருத்தகும் அந்த மேன்மையை தரக்கூடிய முக்தி பேற்றை தரக்கூடிய அந்த தகுந்த மேன்மை பொருந்திய அந்த 6 வகை சமயம் அகச்சமயத்திற்கு இருக்கக்கூடிய 6 வகையோர்க்கும் அந்த சமயத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அவன் வீடு பேற்றை தரக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். வீடு பேராய் நின்ற கிழவோன், அந்த கிழவோன்கிறத அங்க கொண்டு நாம சேர்த்து கொள்ள வேண்டும். வீடு பேரு அந்த 6 அதுதான் இதைத்தான் நம்ம ஞானசம்பந்தர் புராணத்திலையும் பார்த்தோம். ஞானசம்பந்தர் புராணத்துல அந்த
அறுவகை சமயத்தவர்கள், அகச்சமயத்தவர்கள், அறுவகை சமயத்தவர்களும் கூட்டம் கூட்டமாக வந்திருக்காங்க. அவருக்கும் ஞானசம்பந்த பெருமான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பதிகம் பாடி முக்தி கொடுக்குறாங்க. அதைத்தான் அவர்களுக்கும் வீடு பேராய் நின்ற அந்த கிழவோன் அப்படின்ட்டு. அப்போ திருநாவுக்கரசு சுவாமிகள் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதீர்த்த வேதியர்க்கும் விண் பொருந்து தேவர்க்கும் வீடு பேராய் நின்றானை பண் பொருந்த இசைபாடும் பழனம் சேர் அப்பனை என் கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ. விண் பொருந்து தேவர்க்கும் வீடு பேராய், அந்த தேவர்களுக்கும் வீடு பேற்றை தரக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்னுட்டு அந்த வீடு பேற்றை பற்றி இதில் சொல்லப்படுகிறது. மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, வெய்தாய வினை கடலில் தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி அருள் புரிந்து வீடு பேராக்கம் பெய்தானை பிஞகனை மையவிலும் கண்டத்து என் தோழியம் பெருமானை பெண்பாகம் பொறுபால் செய்தானை செக்கர்வான் ஒளியானை தீவாய் அறவாடு சடையானை திரிபுரங்கள் வேவ எய்தானை எரிகடிலவட வீரட்டானத்து உறைவானை இறைபோதும் இகழ்வன் போல் யானே. வெய்தாய வினைக்கடலில் தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி அருள் புரிந்து வீடு பேராக்கம் பெய்தானே. அப்போ எல்லாருக்கும் வினைக்கடலில் அழுந்தக்கூடியவர்களுக்கெல்லாம் அவன் வீடு பேற்றை தரக்கூடியவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. மேலும் 11ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, நம்பியாண்டார் நம்பி அருளி செய்த திருத்தொண்டர் திருவந்தாதியில சொல்லும்போது, உத்தமத்தானத்து அரும்பொருள் இன்பமுடி எறிந்து வித்தகத்தான ஒரு தானத்து ஒரு வழி கொண்டு விளங்கச் சென்னி மத்தம் வைத்தான் திருப்பாத கமல மலரினை கீழ் சித்தம் வைத்தார் என்பர் வீடு வேறு எய்திய செல்வர்களே. அந்த இறைவனுடைய திருவடியின் கீழ் தம்முடைய சித்தத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வீடு பேற்றை அடைந்த செல்வர்கள். அப்ப இந்த அகச்சமயத்தில் இருக்கக்கூடியவர்களும் வீடு பேற்றை அடைந்த செல்வர்கள், தங்களுடைய சித்தத்தை இறைவனுடைய திருவடியில் வைத்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி அந்த அறுவகை சமயத்தோர்களுக்கு வீடு பேராகவே அந்த இறைவன் நிற்கின்றான். அப்படிப்பட்ட கிழவோன் அப்படின்ட்டு. இந்த இறைவனோடு பார்க்கும் பொழுது இந்த தேவர்கள் கூட்டம் எல்லாம் ஒரு புழு போல இருக்கின்றார்கள். கீடம்னா புழு, புறையும்னா போல அப்படின்ட்டு அர்த்தம். ஏன் இதுல அவங்கள புழு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, தேவர்கள் மணிவாசக பெருமான் தான் சொல்றாங்க, தேவர்கள் தான் நல்லா இருக்கிறதுக்காண்டி தான் உன்னைய கும்பிடுதாங்க, நான் உன்னை அதுக்காண்டி கும்பிடல, எனக்கு முக்தி பேற்றை கொடு அப்படின்னு நான் கும்பிடுறேன் அப்படின்னு மணிவாசக பெருமான் திருவாசகத்துல ஒரு இடத்துல சொல்றாங்க. என்ன வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் இன்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சோழ்த்த மதுகரம் முரலும் தாரோயை நாயடியேன் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனேகே. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான். தேவர்கள்லாம் உன்னை எதுக்காண்டி வாழ்த்துகிறார்கள்? அவர்கள் வாழ்வதற்காக வாழ்த்துகிறார்கள். மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து, உன்னிடத்தில் தங்களுடைய மனத்தை தாழ்த்துவது அவர்கள் உயர்ந்து அவர்கள் எல்லாவற்றையும் பெறுவதற்காக அவர்கள் செய்தார்கள். ஆனா நான் அதற்காக செய்யவில்லை. சோழ்த்த மதுகரம் முரலும் தாரோயை
நாயடியேன் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான். என்னுடைய பிறப்பை அறுக்கும் பொருட்டு யானும் உன்னை பரவுவனேன். நான் உன்னை வணங்குகின்றேன் அப்படின்னுட்டு, அதனாலதான் அவர்கள் ஒரு புழு போன்ற ஒரு இருக்கின்றார்கள் அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. தேவர் அணையர் கயவர் அப்படின்னுட்டு திருக்குறள்ல வருகின்றது. இத பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்த மணிவாசக பெருமான் 8ஆம் திருமுறை திருவாசகத்துல சொல்லும்போது கைமாறு கொடுத்தல் அப்படிங்கிறதுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, செல்வம் நல்குறவு இன்றி விண்ணோர் புல்வரம்பு இன்றி யார்க்கும் அரும்பொருள் எல்லையில் கழல் கண்டும் தெரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே. இறைவன் செல்வம் வறுமை என்கின்ற வேறுபாடுகள் இல்லாதவன், தேவர் புழு புல் என்ற பிறப்பு வரையறையும் அற்றவன் அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு பிறப்பு இறப்பு என்பது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, தேவர்களுக்கு அடுத்தால புழுவை இதுல சொல்றாரு. இன்னோர் புழு புல் வரம்பு இன்றி அப்படின்ட்டு, இந்த பிறப்பு இறப்புகளுக்கு அவன் உட்படாதவன் அப்படிங்கிறத இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 11ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, நம்பியாண்டார் நம்பி அருள் செய்த கோயில் திருப்பன்னியர் விருத்தம் அப்படிங்கிற நூல்ல சொல்லும்போது, அருள் தரு சீர்த்தில்லை அம்பலத்தான் தன் அருளினன்றே பொருள் தரு வானத்து அரசாதலிற் பொழுவாதல் நன்றாம் கருள் சுருள் தரு செஞ்சடையோன் அருளேல் துறவிக்கு நன்றாம் இருள் தரு கீழேல் நரகத்து வீழும் இருஞ்சிறையே. அம்பலத்தானினுடைய அருளோடு இருக்கக்கூடிய புழுவான பிறவியை தா எனக்கு அப்படின்னு கேட்கிறார். ஆனா அம்பலத்தானினுடைய அருள் இல்லாமல் எனக்கு அந்த வானுலகத்துக்கு அரசனாக இருக்கக்கூடிய பிறவி எனக்கு வேண்டாம். அம்பலத்தானினுடைய அருள் பெற்ற ஒரு புழுவா இருந்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்றாங்க. அதான் அந்த புழுவையும் வானத்து அரசா அந்த தேவர்களையும் ஒப்பிட்டு சொல்றாங்க. அது ஒரு அருமையான இந்த இடத்துக்கு இன்னொரு பகுதி கீடம் குறையும். இறைவனை நோக்கும் பொழுது அந்த தேவர்களினுடைய கூட்டங்கள் ஒரு புழுவை போல அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னுட்டு, அதுக்கு அதே ரெண்டையும் இதுல ஒப்பிட்டு நம்பியாண்டார் நம்பி கூறுகின்றார்கள். அருள் தரு சீர்த்தில்லை அம்பலத்தான்தன் அருளினன்றி பொருள் தரு வானத்து அரசு ஆதலில். அப்போ அந்த அம்பலத்தான் அருள் பெறாமல் அந்த விண்ணுலகத்துக்கு அரசனாக ஆகுவதை காட்டிலும் அம்பலத்தானுடைய அருள் பெற்ற ஒரு புழுவாக இந்த பூமியில் வாழுவது மிகவும் நல்லது அப்படின்ட்டு இதுல அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்றாங்க நம்பியாண்டார் நம்பி. அப்படி அந்த தேவர்கள் கூட்டம் இறைவனை நோக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் ஒரு புழுவை போல இருக்கின்றார்கள். இப்படி எல்லாவற்றையும் தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கிழவோனாக, மூத்தோனாக, முன்னோனாக, முழுதோனாக, முன்னோன் காண்க முழுதோன் காண்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த கிழவோன் அப்படிங்கிறதுக்கு நன்றாக பொருந்தும். அத 4ஆம் திருமுறையில திருநாவுக்கர சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா,
கோவணம் உடுத்தவாறும் கோளரவு அசைத்தவாறும் தீவனச் சாம்பர் பூசி திருவுரு இருந்தவாறும் பூவனக் கிழவனாரை புலியுரி அரையனாரை ஏவனச் சிலையினாரை யாவரே எழுதுவாரே. பூவனக் கிழவனாரை அப்படின்னுட்டு அந்த திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய இறைவனை கிழவன் அப்படின்னுட்டு, கிழவன்னா எல்லாவற்றையும் தன்னிடத்தில் உடையவன் அப்படின்ட்டு அதற்கு பொருள். அதே மாதிரி 5ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நிதியொப்பானை நெதியிற்கிழவனை விதி ஒப்பானை விண்ணோரும் அருகிலார் அதியொப்பானை அறத்துறை மேவிய கதியொப்பானை கண்டீர் நாம் தொழுவதே. அந்த நெதியிற்கிழவனை, நெதி அப்படின்னா அதாவது நியதி, நெதியொப்பானை நெதியிற்கிழவனை, அந்த நியதிகள் எல்லாவற்றையும் தன்னிடத்தில் உடைய அந்த கிழவன் அப்படின்னுட்டு நெதியிற்கிழவனை அப்படின்னுட்டு இதுல அந்த இறைவனை கிழவன் அப்படின்னுட்டு திருநாவுக்கரசு சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் 7ஆம் திருமுறையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது, குழலை வென்ற மொழி மடவாளை ஓர் பூரணாம் மழலை ஏற்று மணாளன் இடம் தடமால் வரை கிழவன் கீழை வழி பழையாறு கிழையமும் மிழலை நாட்டு மிழலை வெண்ணி நாட்டு மிழலையே. மால்வரை கிழவன், அந்த மிகப்பெரிய மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் அந்த இறைவன் அப்படின்ட்டு இதுலயும் அந்த கிழவன் அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. மேலும் திருமுருகாற்றுப்படையில முருகப்பெருமான சொல்லும்போது கிழவன் அப்படின்னுட்டு நக்கீரர் கூறுகின்றார். பதினொன்றாம் திருமுறையில திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் கூறுகின்றார். 267வது வரியில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வேல் கழு தடக்கை சால்வெறும் செல்வ குன்றம் கொன்ற குன்றா கொற்றத்து விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ பலர்புகழ் நன்மொழி புலவர் ஏரே அரும்பெறல் மரபில் பெரும் பெயர் முருக. 267வது வரி பார்த்தீங்கன்னா, விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ, குறிஞ்சிக்கு கிழவனாக தலைவனாக இருக்கக்கூடியவனே அப்படின்னுட்டு இந்த திருமுருகாற்றுப்படையில கூறுகின்றார்கள். அதே மாதிரி அருணகிரிநாத சுவாமிகள் கந்தர் அலங்காரத்துல சொல்லும்போது, ஐந்தாவது பாடல்ல முருகப்பெருமானை கிழவன் அப்படின்னுட்டு அதுல அருணகிரிநாத சுவாமிகள் சொல்றாங்க. திருந்த புவனங்கள் என்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டிலேறி அறுவரு கொங்கை விரும்பி கடல் அழ குன்று அழச் சூழழ விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் புவலயமே. அந்த முருகப்பெருமானை குறிஞ்சி கிழவன் என்று இந்த உலகத்தார்கள் அனைவரும் அவனை புகழ்வார்கள் அப்படின்ட்டு அந்த கிழவன்கிறதுக்கு முன்னோன், முழுதோன், மூத்தோன், எல்லாவற்றையும் தன்னிடத்தில் உடையவன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கிழவோன்கிற வார்த்தைக்கு பொருள் தரும். அதுதான் இதுல மணிவாசக பெருமானும் அவன் அந்த அறுவகை சமயத்தோர்க்கும் வீடு பேராய் நின்ற கிழவோன்
அவனை ஒப்பிடும்போது இன்னொரு பகுதி ஒரு புழுவை போல இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, நாள்தோறும் அருக்கனில் சோதி அமைத்தோன் அப்படின்ட்டு. அதாவது தினந்தோறும் அந்த சூரியனிடத்தில் ஒளியை அமைத்தவன். இறைவனுடைய அட்டமூர்த்தியாக இறைவனை சொல்லும்போது பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், உயிர்கூட்டங்கள் அப்படின்னுட்டு நம்ம வந்து சொல்கின்றோம். மேலும் இறைவனுடைய கண்களாக சொல்லும் போதும் சூரியனையும் சந்திரனையும் சொல்றாங்க. 5ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அருக்கண் பாதம் வணங்குவர் அந்தியில் அருக்கண்ணாவான் அரண்புரு அல்லனோ இருக்கு நான்மறை ஈசனையே தொழும் கருத்தினை நினையார் கண்மணவரேகே. அருக்கன் அப்படின்னா சூரியன். அந்தியில் சூரியன் பாதங்களை வணங்குவர். சூரியன் ஆவான் சிவபெருமானினுடைய உருவமாக அல்லவா இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல வந்து கூறுகின்றார்கள். அடுத்து 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, தொண்டர் தொழுது ஏத்தும் சோதி ஏற்றார் துளங்கா மணிமுடியார் தூய நீற்றார் இண்டை சடைமுடியார் ஈமம் சூழ்ந்த இடுவின காட்டு ஆடலார் ஏமந்தோறும் அண்டத்துக்கு அப்புறத்தார் ஆதியானார் அருக்கனாய் ஆரழலாய் அடியார் மேலை பண்டை வினையறுப்பார் பைங்கண் நேற்றார் வரியேற்றார் பங்கனை நல்லூராரே. அருக்கனாய் ஆரழலாய் அந்த சூரியனாகவே அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, கோட்டம் கொண்டார் கூடமூக்கிலும் கோவலும் கோத்திட்டையும் வேட்டம் கொண்டார் வெண்ணை நல்லூரில் வைத்தெனையாளும் கொண்டார் ஆட்டம் கொண்டார் தில்லை சிற்றம்பலத்தே அருக்கனை முன் நாட்டம் கொண்டார் கிடமாவது நம் திரு நாவலூரே. அருக்கனை முன் நாட்டம் கொண்டார். நாட்டம்னா கண்ணுன்னு அர்த்தம். சூரியனினுடைய கண்ணை பறித்தவர் அந்த இறைவன். பகன் அப்படிங்கிறவன் அவனுடைய கண்ணை பறித்தவன். அப்ப கண்ணை பறித்தவன்னா அவனுக்கு திரும்ப அந்த ஒளியை தரக்கூடியவன் அந்த இறைவன் தான், சிவபெருமான் தான். அதனாலதான் அந்த சூரியனுடைய கண்ணை பறிக்கக்கூடிய ஆற்றலை உடைய அந்த சிவபெருமான் அவனுக்கு தினந்தோறும் ஒளியை தந்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்ட்டு. இதுல மணிவாசக பெருமானும் திருவாசகத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரமற்று அண்ணலங்கண்ணா. கருணையின் சூரியன் எழ எழ நயன. அப்படி அந்த சூரியன் அப்படியே எழுந்து வருகின்றான். அவனிடத்தில் அந்த ஒளியை அமைத்தவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. அந்த ஜோதியை அமைத்தோன் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு நல்ல சான்று என்ன அப்படின்னா, திருவண்ணாமலைக்கு வந்து சூரியன் போறான். அந்த சூரியனை விட சுவாமி வந்து கோடி சூரிய பிரகாசம். அதனால அந்த சூரியனால அந்த ஒளியை வந்து பார்க்க முடியல. நம்மால சாதாரண ஒரு மத்தியான நேரத்துல சூரியனை கண்ணை திறந்து பார்க்க முடியாது.
அந்த ஒரு சூரிய ஒளியாயே நம்மால பார்க்க முடியல. அந்த சூரியன் கோடி சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலைய பக்கம் போக முடியல. அதனால திருவண்ணாமலையை சுற்றி போகணும் அந்த சூரியன். அதனால திருவண்ணாமலையில எப்போதும் ஒரு குளிர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார். வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிசாரல் அம்புந்தி முயையிலைதவன் அண்ணாமலையதனை கொம்புந்துவ குஜிலாலுவ குளிர்காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே அப்படின்னுட்டு. வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும், அதாவது வெம்புந்திய கதிரோன் மிகவும் ஒரு ஒளிப்பிழம்பாக இருக்கக்கூடிய சூரியன், அவனுடைய ஒளி திருவண்ணாமலைக்கு பக்கத்துல போக முடியாம விலகி போவானான், திருவண்ணாமலையை சுத்தி விலகி போவான் அப்படின்னுட்டு. அதுல அப்போ சுவாமி எவ்வளவு பெரிய ஒளிப்பிழம்பு பாருங்க, சூரியனை விட கோடி சூரிய பிரகாசமாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கர சுவாமிகள் 4ஆம் திருமுறையில ஒரு வரலாறு. என்ன வரலாறு அப்படின்னா, சுவாமியும் அம்பாளும் அன்போட இருக்கும்போது அம்பாள் விளையாட்டு போக்குல சுவாமியினுடைய கண்ணை பொத்திடுறாங்க. கண்ணை பொத்தின உடனே உலகம் எங்கும் இருள் மூடுகிறது. ஏன், சூரியன் இருக்கான்ல, அவன் ஒளி கொடுக்க வேண்டியதானே. அப்ப சூரியனுக்கு ஒளி எங்கேருந்து வருது, சிந்திக்கணும். அத தசபுராணத்துல திருநாவுக்கர சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நலமலி மங்கை நங்கை விளையாடி ஓடி நயன தலங்கள் கரமா உலகினை ஏழு முற்றும் இருள் மூட மூட இருள் ஓட நெற்றி ஒரு கண் அலர்தர வஞ்சி மற்றை நயனம் கைவிட்டு மடவாள் இறைஞ்ச மதிபோல் அலர்தரு சோதி போல அலர்வித்த முக்கள் அவனா நமக்கு ஓர் சரணே. அந்த நலமலி மங்கை நங்கை அம்பிகை மகிழ்ச்சியோட விளையாடி கொண்டு ஓடி சுவாமியினுடைய நயனத்தலங்கள் 2 கண்களையும் கையினால் கொத்தி விடுகின்றார். கொத்தின உடனே இருள் மூட மூட, இருள் முற்றும் இருள் மூட மூட அப்படின்ட்டு சொல்றாங்க. இருள் ஓட உடனே சுவாமி சிறு கணம் கூட தாமதிக்கல, நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு. அந்த சின்ன இடைவெளி நமக்கு பல பிறவி, உலகமே இருள முங்கி அவங்கவுங்க நித்தியப்படி சிவபூஜை பண்றவங்க எல்லாம் பண்ண முடியாம ஒரு பாவத்தை சம்பாதிக்கிறாங்க. அந்த பாவம் பூரா யாரால ஏற்பட்டது, அம்பிகையால ஏற்பட்டது. அப்பதான் அந்த பாவத்தை பூரா திருமால் பிரம்மன்லாம் உடனே அந்த சுவாமி நெற்றிக்கண்ணை திறந்த உடனே மீண்டும் பழைய இதில் சுவாமிகிட்ட இப்படி நாங்கள் கொஞ்ச காலம் பல காலம் உன்னை கும்பிடாம இருந்துட்டோம், உலகம் பூரா இருட்டாகி போச்சு, அந்த பாவத்துக்கு உங்களுக்கு பிராயச்சித்தம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சுவாமி சொல்றாரு, அதுக்கு யார் காரணமோ அவங்கள போய் அது பிடிக்கும் அப்படின்றது. யாருக்கு யாரு காரணம், அம்பாள் தான் காரணம். அம்பாள் நடுங்கி போயிருக்கான். அப்போ அந்த சூரியனுக்கு ஒளி எங்கேருந்து வருது, சுவாமியனுடைய 2 கண்ணை பொத்தின உடனே உலகமெல்லாம் இருண்டுது, எங்க பார்த்தாலும் இருட்டு. சாப்பாடுக்கு வழி இல்லாம பல உயிர்கள் செத்து செத்து மடியுது, பல பிறவிகளாக. சூரிய ஒளி இருந்தா தானே பயிர் பச்சைகள்லாம் விளையும். அதெல்லாம் பெரிய பாவமா அம்பாளை போய் சேருது. அதுக்கு பிராயச்சித்தமா தான் அம்பாள் தட்சனுடைய மகளா போறான் அந்த இதுல. அதுதான் இதுல அப்ப சூரியனுக்கு தினந்தோறும் அந்த ஜோதியை அமைத்தவன் யார், சிவபெருமான். ஏன்னா அம்பாள் கண்ணை பொத்தன உடனே எங்கேயும் இருள் மூடிட்டு சூரியனும் காணோம், சந்திரனை காணோம். இத சிவஞான சித்தியார்லயும் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் ஒரு பாடல்ல இதை சொல்றாங்க. அதாவது 72வது பாடல் சுபக்கத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நாயகன் கண்ணையப்பால் நாயகி புதைப்ப எங்கும் பாயிருளாகி மூட பரிந்து உலகினுக்கு நெற்றி தூய நேத்திரத்தினாலே சுடர் ஒளி கொடுத்த பண்பில்
தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவன் உரு தேசு அது என்பருது. நாயகன் கண் நயப்பால், நயப்புன சந்தோஷத்தினால் நாயகி புதைப்ப, நாயகி அப்படியே பொத்தி விடுகின்றாள். எங்கும் பாயிருள் ஆகி மூட, எல்லா இடத்திலும் இருள் மூடி விடுகிறது. உடனே உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு பரிந்து அவர்கள் மீது கருணை கொண்டு நெற்றி அந்த தூய நேத்திரத்தை உடனே சுவாமி திறக்கிறார். அந்த இடைப்பட்ட ஒரு சிறு கால அளவு நமக்கு பல பிறவி. தூய நேத்திரத்தினாலே சுடர் ஒளி கொடுத்த பண்பு. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க, தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவன் ஒரு தேசுவது என்றார். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒளிகள் எல்லாமே சிவபெருமானினுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளிகள். அப்ப சூரியனுக்கு ஒளி எங்கேருந்து வருது? சிவபெருமானிலிருந்து தான் வருது. அதுதான் அருக்கணில், அது நாள்தோறும் நாள்தோறும் அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க அப்படின்ட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா, திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன். அதுல சந்திரனுக்கு அடைமொழி கொடுக்கும்போது திருத்தகுன்னு கொடுக்குறார். ஏன்னா சுவாமியினுடைய தலையில போய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால அது திருத்தகு மதி அப்படின்ட்டு. அது அந்த சந்திரனை சொல்லும்போது பல இடத்துகள்ல தன்மதி அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. 5ஆம் திருமுறையில திருநாவுக்கர சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, குளிர் புனல் குரங்காடு துறையனை தளிர் நிறத்தையல் பங்கனை தன்மதி ஒளியனை நினைந்தேனுக்கு என் உள்ளமும் தெளிவினை தெளிய தெளிந்திட்டதே. தன்மதி ஒளியனை, இது ஒரு அருமையான பாடல். அந்த குளிர்ச்சி பொருந்திய மதியில் இருக்கக்கூடிய ஒளி, அது என்ன ஒரு குளிர்ச்சி பொருந்திய ஒளி. அந்த குளிர்ச்சி பொருந்திய ஒளியாகவே சுவாமி தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு. தன்மதி ஒளியனை நினைந்தேனுக்கு, அந்த சந்திரனில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய மாலை நேரத்து ஒளியாக இருக்கக்கூடிய இறைவனை, அதுதான் அந்த மதியில் தன்மை வைத்தோன். தன்மைனா குளிர்ச்சி தன்மை, அந்த குளிர்ச்சி தன்மையோடு கூடிய ஒரு ஒளி, அதை வைத்தவன் அந்த இறைவன் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் முதல் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது, நீரகலம் தரு சென்னி நீடிய மத்தமும் வைத்து தாரகையின் ஒளி சூழ்ந்த தன்மதி சூடிய செய்வர் போரகலம் தரு வேடர் புனத்திடையிட்ட விரையில் காரகிலில் புகை விம்மம் கற்புடே மாமலையாரே. தாரகையின் ஒளி சூழ்ந்த தன்மதி சூடிய செய்வர். அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி குளிர்ச்சி பொருந்திய ஒளி உடையதாக இருக்கிறதோ, அதுபோல அந்த நட்சத்திரங்கள் சூழ்ந்த தன்மதி, அந்த குளிர்ச்சி பொருந்திய சந்திரனை தலையில் சூடிய சைவராக அந்த இறைவன் இருக்கின்றார் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கர சுவாமிகள் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது, கடலகம் ஏழினோடும் பவனமும் கலந்த விண்ணும் உடலகத்து உயிரும் பாரும் ஒள்ளலல் ஆகி நின்று தடமலர் கந்தமாலை தன்மதி பகலும் ஆகி மடலவிழ் கொன்றை சூடி மண்ணுமா பாடியாரே. அந்த தன்மதி பகலும் ஆகி குளிர்ச்சி பொருந்திய சந்திரனாக, பகல் சூரியனாகவே அந்த இறைவன் தான் இருக்கின்றான் அப்படின்ட்டு பல இடங்கள்ல இதை பற்றி சொல்லப்படுகிறது. மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, இந்திரன் பிற மன்னங்கி எண்வகை வசுக்களோடு மந்திர மறையது ஓதி வானவர் வணங்கி வாழ்த்த தந்திரம் அறியா தக்கன் வேள்வியை தகர்த்த ஞான்று சந்திரர்க்கு அருள் செய்தாரும் சாய்க்காடு மேவினாரே. அந்த தக்கன் வேள்வியை அழித்த சமயத்தில் அந்த சந்திரனுக்கு அருள் செய்தார் அப்படின்னுட்டு, அந்த சந்திரனுக்கு அருள் செய்தவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. இந்த சந்திரனுக்கு அருள் செய்த வரலாற்றை நாம
கந்த புராணத்துல பார்க்கலாம். கந்த புராணத்துல அந்த சந்திர சாபப்படலம் அப்படின்னுட்டு தட்சகாண்டத்துல இருக்கின்றது. அதுல உள்ள இதை பார்த்தீங்கன்னா, இப்போ சந்திரனுக்கு தட்சன் தன்னுடைய 27 மகள்களை 27 நட்சத்திரங்களை திருமணம் பண்ணி வைக்கிறான். எல்லாரிடத்திலும் ஒன்று போல அன்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா இந்த சந்திரன் அந்த கார்த்திகை ரோகிணி அவங்க 2 பேர்கிட்ட மட்டும் அன்போட இருக்கிறான். மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் புறந்தள்ளிடுறான். மற்ற பெண்கள்லாம் போய் அவங்க அப்பாட்ட தட்சன்ட்ட ஆவலாதி சொன்ன உடனே, நீ இப்படி அழகா இருக்கேன்னு நீ இப்படி ஆணவத்துல இருக்கிற, நான் சொன்னதை கேட்காம உன் கலைகள்லாம் தேஞ்சு போக கிடவுதுன்னு சாபம் கொடுத்தது. சாபம் கொடுத்த உடனே அவனுடைய அந்த அழகு தேஞ்சு கலைகள்லாம் தேய்ந்து கொண்டே வருகிறது. உடனே அவன் நான்முகன்கிட்ட போய் எனக்கு சாப விமோச்சனம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ அந்த நான்முகன் கூறுதான், நான் தட்சனுடைய அந்த சாபத்தை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது. நானே அவனுக்கு அடிமையாகத்தான் இருக்கிறேன். நான் எப்படி செய்ய முடியும்? நீ சிவபெருமான்கிட்ட போய் நீ கேளு, அவரு உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பாரு அப்படின்னுட்டு நான்முகன் கூறுகின்றார். அதை பார்த்தீங்கன்னா கந்தபுராணத்துல 8440வது பாடல். ஆதலின் ஈண்டு நின்று ஆதிநாயகன் காதலின் மேய அக்கயிலை உற்றவன் பாதம் இங்கு அரண் எனப் பற்றி வல்லை நின் பேதுரல் ஒளிமதி பெருந்தன் மாமதி. இந்த அந்த நான்முகன் சொல்றான், கைலாயத்தில் இருக்கக்கூடியவனுடைய பாதம்தான் உன்னைக்கு அடைக்கலம். அங்க போய் நீ உன்னுடைய அந்த சாபத்தை நீக்கிக்கொள் அப்படின்னுட்டு இந்திர பிரம்மன் கூறுகின்றான். என்றலும் அயன் பதத்து இறைஞ்சி எம்பிரான் நன்றிவை புகன்றனை ஞானமூர்த்திவால் சென்று அடைவேன் என செப்பி வெள்ளியம் குன்றினை அணைந்து பொன் கோயில் மேயினான். உடனே பிரம்மா காலில் விழுந்து வணங்கிட்டு அந்த ஞானமூர்த்தி இருக்கக்கூடிய கைலாயத்துக்கு செல்கின்றான். அந்த சந்திரன் தன்னூறு பருவரல் சாற்ற காவலோன் மண் அருள் நிலையோடு மரபின் உய்த்திட பொன்னவிர் செஞ்சடை புனித நாயகன் முன்னுற வணங்கினன் முடிவில் அன்பினால். தன்னுடைய துன்பத்தை எல்லாம் வாயில் காப்பாளனாக இருக்கக்கூடிய நந்தி தேவத்தை எடுத்து சொல்லி, நான் சுவாமியை பார்க்கணும், எனக்கு அனுமதி வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே நந்தியம் பெருமானும் கோயிலுக்குள்ள போய் சுவாமிகிட்ட சந்திரன் வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே சுவாமியும் வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்றிகள் உபனிட வேதவா இமையால் போற்றலும் வந்தது என் புகழ்தியால் என சாற்றினன் உயிர்தொரும் தங்கி தொல்வினை பேற்றுபு வினைமுறை செலுத்தும் தொன்மையோ. அதாவது சந்திரனை பார்த்து சுவாமி கேட்கிறார், நீங்க எதுக்குப்பா எல்லாருடைய ஊழ்வினையையும் முறைப்படி அனுபவிக்க செய்யக்கூடிய அந்த சிவபெருமான் சந்திரனை பார்த்து கேட்கின்றார், நீ எதுக்கு அப்படின்னு கேட்கின்றார். நங்களை அழைத்திடு நன்னலந்தனை இங்கு இவன் அடுதும் என்று இருட்கள் சூழ்ந்து என மங்குலின் நிறங்கொடு வடிவம் வேறதாம் திங்கள் நின்று எம்பிரார்க்கு இணைய செப்புவான். சந்திரனுடைய வடிவமே மாறுபட்டு போயிருக்கு. ஒரு கலை தான் அவன்கிட்ட இருக்கு, மற்ற எல்லா கலைகளும் தேஞ்சிடும். நோஞ்சான்னு வச்சுக்கிடுங்களேன், ரொம்ப தேஞ்சு போய் இருக்கிறான். அப்ப சந்திரன் சொல்றான், வன்திரல் தக்கன் முன் வழங்கு தீ சொல்லால் துன்றிரும் கலையெல்லாம் தொலைந்து போந்திட ஒன்று இவன் இருந்ததால் உதவும் தேய்ந்திடும் இன்று இனி வினையினேன் யாது செய்வதே. அவனே சுவாமிகிட்ட சொல்றான், தட்சன் கொடுத்த அந்த சாபத்தினால என்னுடைய கலைகள் எல்லாம் தேஞ்சு போச்சு. இப்போ ஒரு கலை மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, அதுவும் இன்னைக்கையோட அந்த கலையும் எனக்கு தேஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் நான் இல்லாமல் போய்விடுவேன் அப்படின்னுட்டு நான் என்ன செய்வது அப்படின்ட்டு சுவாமிகிட்ட வேண்டுகின்றான். எஞ்சிய இக்கலை இருக்க தேய்தரு விஞ்சிய கலையெல்லாம் மேவ நல்குதி
தஞ்ச நின்னலது இலை என்ன தன்மதி அஞ்சலை என்றனன் அருளின் ஆழியான். இந்த ஒரு கலையாவது என்கிட்ட இருக்குமாறும் என்னுடைய தேய்ந்து போன கலைகளெல்லாம் வளருமாறு எனக்கு நீ அருள் செய்ய மாட்டாயா அப்படின்னு உன்னையே நான் தஞ்சம் அப்படின்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி என்ன சொல்றாரு, சந்திரனே தன்மதி அஞ்சலை, குளிர்ச்சி பொருந்திய சந்திரனை நீ பயப்படாத அப்படின்னு சுவாமி சொல்றாரு. தீர்ந்தன அன்றியே திங்கள் தன்னிடை ஆர்ந்திடு கலையினை அங்கையால் கொழா வார்த்திடு சடைமிசை வயங்கச் சேர்த்தினான் சார்ந்திலது அவ்வழி தக்கன் சாபமே. அந்த ஒரு கலையை உடைய அந்த சந்திரனை தன்னுடைய தலையில தூக்கி சுவாமி வச்சிருக்கிறார். சுவாமி பக்கத்துல தட்சனுடைய சாபம் திரும்ப போகுமா? தட்சனுடைய சாபம் சாமி பக்கத்துல போகல. அதனால அந்த ஒரு கலை மட்டும் அவன்கிட்ட இருக்கின்றது. அது நெற்றியம் கண்ணுடை நிமலத்து எம்பிரான் உற்றவர்க்கு அருள் புரிகின்ற உண்மையை தெற்றென உணர்த்தல் போல் திங்களின் கலை கற்றையம் சடை மிசை கவின்று பூத்தது. சுவாமியினுடைய தலையில அந்த சடையில இப்போ அது ஒரு பூ போல அழகாக அந்த ஒற்றை கலை இருக்கின்றது. உடனே சுவாமி அவனுக்கு அருள் செய்தார். 15 நாள் இந்த கலை வளரும். 15 அவன் கொடுத்த சாபத்தையும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. 15 நாள் இந்த கலை வளரும், 15 நாள் கலை தேயும் அப்படின்னு அந்த ஒரு கலை அப்படியே இருக்கும். அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி சுவாமி அந்த சந்திரனுக்கு அருள் கொடுக்கின்றார். அப்ப இதிலிருந்து நாம என்ன தெரிந்து கொள்கின்றோம்? அந்த திருத்தகும் இறைவனுடைய தலையில் அந்த சந்திரன் போய் வீற்று இருப்பதனால் அது திருத்தகு சந்திரன். அப்படிப்பட்ட அந்த திருத்தகு சந்திரனிடத்தில் அந்த குளிர்ச்சி பொருந்திய அந்த ஒளியை தினந்தோறும் கொடுக்கக்கூடியவனும் அந்த இறைவன் தான். அந்த ஒரு கலையோடு சுவாமி காலில் விழுந்தவுடனே தலையில தூக்கி சுவாமி வச்சு காப்பாத்தினார்ல. அப்ப எங்கே இருந்து ஒளி வருகிறது? சிவபெருமான்கிட்ட இருந்தா ஒளி வருகிறது. அந்த அம்பிகை கண்ணை பொத்திய போதும் சூரியன் சந்திரன் எல்லாம் ஒளியிலிருந்து போய்விடுகிறார்கள். எங்கும் இருள்மயம் ஆகிவிடுகிறது. ஆக தினந்தோறும் அந்த சூரியனிடத்தில் ஜோதியை அமைத்தவன் நம்முடைய சிவபெருமான். திருத்தகு அந்த இறைவனுடைய தலையில் தங்கி இருப்பதனால் மேன்மை பொருந்திய அந்த சந்திரனிடத்தில் அந்த குளிர்ச்சி தன்மையை அந்த குளிர்ச்சி பொருந்திய ஒளியை வைத்தவனும் நம்முடைய இறைவன் என்று அந்த இறைவனுடைய மேன்மையை மணிவாசக பெருமான் இவ்வாறெல்லாம் கூறுகின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.